உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. எங்க வாழ்க்கைக்கு ஒரு வழியை காமிச்சது நீங்கதே மேடம். அதனாலதே உங்ககிட்டயே இவளை கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆனதி, மஞ்சுவோட கஷ்டம் எனக்கு புரியுது. ஆனா என்னால முடிஞ்ச உதவியை நான் செஞ்சுட்டு தானே இருக்கேன். இதுக்கு மேல நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்? மேடம், ஒரு பொம்பளை புள்ளைய எம்புட்டு பாதுகாப்பா ஒரு அம்மா பாத்துப்பாங்களோ அப்படிதான் நீங்க இங்க இருக்கிற எல்லாரையுமே பாத்துக்கிறீங்க. ஆனா மஞ்சு மாதிரி என்னைய மாதிரி பொண்ணுகளுக்கெல்லாம் வெறும் பாதுகாப்பு மட்டும் போதாது மேடம். எங்களை மாதிரி பாதிக்கப்பட்ட பொண்ணுகளுக்கு நீதி கிடைக்க வேணாமா? குணசேகர மாதிரி பணமும் பதவி இருக்கிற ஆட்களை மஞ்சுவால என்ன பண்ண முடியும்? எதிர்த்து கேள்வி கேட்க கூட முடியலையே மேடம். பாதிக்கப்பட்டவங்க குரல் வளைய பணத்தை வச்சே நெருக்கிறாங்க, அதிகாரத்தை வச்சு அடக்குறாங்க. மஞ்சுவால எதிர்த்து நிக்க முடியல. நான் இன்னும் எதிர்த்து கேள்வி கேக்குறேன். ஆனாலும் நீதியும் நியாயத்தையும் எப்படி வாங்கணும்னு தெரியல. எங்களை மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி வாங்கி தர வேண்டிய உங்களை மாதிரி பெரியவங்களும் மாட்டேன்னு கைய கட்டிட்டு உட்கார்ந்துட்டா எங்களுக்கு என்னதே வழி? நாங்க எங்கதே போறது? செத்து போயிருவேன். மஞ்சு, என்ன வார்த்தை பேசுறேன்? இந்த உலகத்துல எல்லா பிரச்சனைக்கும் சாகிறது ஒண்ணுதான் முடிவா? இப்படி யோசிக்காம முட்டாள்தனமான முடிவை எத்தனை நாள் தான் எடுப்பீங்க? எப்போ என்ன முடிவெடுக்கணும்னு எங்களுக்கெல்லாம் வழிகாட்ட வேண்டிய நீங்கெல்லாம் பேச முடியாதுன்னு மௌனம் ஆயிட்டீங்கன்னா உங்க கண்ணு முன்னால நாங்க எடுக்கிற முட்டாள்தனமான முடிவுகளை நீங்க சந்திச்சதே ஆகணும் மேடம். ஆனந்தி, இவ இப்படி பேசுற அளவுக்கு என்னதான் நடந்துச்சு? அந்த குணசேகரன் வீட்டுக்கு போனோம் மேடம். மஞ்சுவுக்கு அவ அப்பா வேணும்னு கேட்டேன். அவ அப்பா எல்லாம் வரமாட்டான், அப்பாவுக்கு பதிலா பணம் தரேன்னு சொல்றாரு மேடம். தப்பு செஞ்ச அவர் புள்ள பத்திரமா சொகுசா வீட்டுக்குள்ள இருக்கான். எந்த தப்பும் செய்யாத பாஸ்கர் அண்ணன் ஜெயில இருக்காரு. பாஸ்கர் அண்ணனும் மஞ்சுவும் ஆளுக்கு ஒரு பக்கமா தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்காங்க. இந்த உலகத்துல பணந்தே எல்லாமுமா? பணம் இருந்தா எந்த தப்பும் பண்ணலாமா?